ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்ரீதிகா. இன்னைக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் ஜென்ரல் கைடன்ஸ் ரீடிங் கொடுக்க போகிறேன். இதுதான் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த சேனலில். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். எனவே கிறிஸ்டல்ஸ் பற்றி நீங்கள் நிறைய பார்க்கலாம். டாரோ ரீடிங்ஸ் நான் பண்ண போகிறேன். கிறிஸ்டல் ஹீலிங் பற்றி தேர்ஸ் ஆல்சோ லாட் ஆஃப் அதர் திங்ஸ் லைக் நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி நிறைய விஷயத்தை பற்றி இந்த சேனலில் பேச போகிறோம். அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் சொன்ன மாதிரி டூ சப்போர்ட் மீ. இந்த சேனல் வந்து தமிழில் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் தமிழில் தான் இருக்கும். இங்கிலீஷில் உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோடய மெயின் சேனலுக்கு நீங்கள் போங்க. ப்ரீஸ் டாரோட் சேனலுக்கு போனீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அது இங்கிலீஷில் இருக்கும். அந்த கண்டென்ட் கொஞ்சம் அங்கே எங்கேயாவது ஹிந்தி யூஸ் பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி 100% ஆஃப் 99% ஆஃப் த டைம் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஜென்ரல் கைடன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஜென்ரல் கைடன்ஸ் பார்க்கலாம். எல்லோரும் காம் டவுன் ஆகுங்க, எல்லோரும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கே உட்காந்துட்ருக்கீங்களோ நல்ல இமேஜின் உங்களோட ஃபுல் பாடி இப்போ ரிலாக்ஸ் ஆகுது. ஓகே, இந்த கார்டு கொஞ்சம் வேறு டைரெக்ஷன் இருக்குது. இந்த கார்டு இருக்கும். ஓகே, ஜட்ஜ்மெண்ட். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரீடிங் ஆன் திஸ் சேனல் அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அதாவது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த கார்டு வந்திருக்கு. ஏன்னா இந்த கார்டோட மீனிங்கே வந்து ஒரு காலிங் உங்களுக்கு வருது. இட் மீன்ஸ் உங்களுக்காக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஸோ இது உங்களுக்கு நடக்குது அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இப்போ இருக்கிற டைமில் நிறைய விஷயம் தெரிய வரும் புதுசாக. அண்ட் உங்களை அது இழுக்கும். நல்ல விஷயம். ஒரு புது கோர்ஸாக இருக்கலாம், புது ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், ஒரு புது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போ இருக்கிற டைமில். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது உங்களுக்கு, நிறைய புது விஷயம் கற்றுக்கிறதுக்கு. நீங்கள் ஸ்லோலி கிராஜுவலி நிறைய புது விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க. இது உங்களோட கரியர், பர்சனல் லைஃப், ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் எதுவும் லைக் பயப்படாதீங்க. லைக் ஒரு விஷயம் பண்ணும்போது மற்றவங்க என்ன நினைப்பாங்க அந்த மாதிரி யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒன்று பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஒரு சில விஷயம் யோசித்து வச்சுருக்கலாம். ஒரு சில விஷயம் பண்ணணும், இந்த கோர்ஸ் பண்ணணும், அந்த கோர்ஸ் பண்ணணும், காசு இல்லை, இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை இதில் ஸ்கோப் இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய தாட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸ்டாப் பண்ணுற தாட்ஸ். இந்த தாட்ஸ் எல்லாம் சைடில் வச்சுட்டு நீங்கள் இது ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது இந்த கோர்ஸ் இல்லைனா எது பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை பண்ண ட்ரை பண்ணுங்கள். காசே இல்லைனாலும் பரவாயில்ல, காசு இல்லைன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற டைமில் இட் இஸ் த டைம் ஃபார் யூ டு டூ சம்திங். இப்போ இருக்கிற டைமில் தான் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும், அதாவது காசே இல்லைனா கூட உங்களால் அந்த விஷயம் கற்றுக்க முடியும். என் லைஃப்பில் நிறைய தடவை இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப நாளாக நான் 2 வருஷமாக ரேக்கி ஆரம்பிக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு திடீர்னு ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் ஒரு இடத்துல கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் அமையும். ஃபர்ஸ்ட் லெவல் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாங்க கொஞ்சம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்ன, இந்த ரிசோர்ஸ் இல்லை, இந்த காசு இல்லை, இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க வீட்டில் விட மாட்டாங்க பண்ணுறதுக்கு, அப்படி நிறைய தாட்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்கள் இப்போ இருக்கிற டைமில், இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸில், இப்போ வர ஒரு 2-3 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க போகிறீங்க புதுசாக. ஓகே, அதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட கார்டு. செகண்ட் கார்டு வந்து 7 ஆஃப் சார்ட்ஸ். ரீசெண்டாக நிறைய ஏமாற்றங்கள் நடந்திருக்கலாம். நிறைய பேர் உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம், இல்லை முதுகில் குத்திருக்கலாம். நிறைய விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சது வந்து தடங்கள் நிறையா வந்திருக்கலாம். ஸோ இதனால் நிறைய ஹோப், நிறைய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு போயிடுச்சு. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சது இப்போ உங்களால் அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சுத்தமாக. அது பண்ண வேண்டாம், இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சுப்பா, அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்லோலி இது சேஞ்ச் ஆகுது. ரொம்ப நம்பாதீங்க. இந்த கார்டோட மீனிங்கே ஆக்சுவலி வந்து டிசெப்ஷன், ஏமாற்றம்,
டிசெப்ஷன்னா ஏமாற்றம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க. இது இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க சம்டைம்ஸ் ரொம்ப ஓவர் ஷேர் பண்றவங்களா இருப்பீங்க. ஒரு விஷயத்த உங்களால கண்ட்ரோல் பண்ணி என்ன உங்களுக்குள்ளயே வைக்க அவ்வளோ ஈஸியா இருக்காது. ஸோ நீங்க நெறைய தடவ உங்க மைண்ட்ல இருக்கிறத அப்படியே சொல்லிடுவீங்க. நெறைய விஷயம் நீங்க பண்ண போறது, அதெல்லாம் உங்ககிட்டயே வச்சுக்கிறீங்க. யார்கிட்டயும் சொல்லாத வச்சிருந்தீங்கன்னா மட்டும் தான், யார் கண்ணும் படாத, எந்த தடங்கலும் வராத நல்லபடியா போகும். நீங்க ஒரு விஷயம் ஒருத்தவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம், அந்த அந்த பெர்சனோட, அந்த ஆளோட அ திருஷ்டி அதெல்லாம் நமக்கு பட்டுச்சுன்னா, கண்டிப்பா தடங்கல் வரும். ஸோ நீங்க நெறைய விஷயம் ஷேர் பண்ணாத வச்சிருக்கணும். உங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த கார்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த கார்டு வந்திருக்கு. அந்த நடுவுல வந்திருக்க கட் வந்து சாரி அது டோர் ஒருத்தவங்க என் தங்கச்சி ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாம் ரீடிங். நெக்ஸ்ட் கார்டு வந்து ஓகே இது ஒரு கார்டு நான் ஏற்கனவே ஒன்று எடுத்தேன். ஓகே நம்மளுக்கு இப்போது 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இது ஒரு வெரி குட் கார்டு. நீங்கள் ஓகே ஸோ இப்போ எனக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று தெரியுது. நீங்கள் இப்போ கரண்ட்லி இந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்க, இல்லை ரீசெண்டாக இந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. ஓகேவா? நீங்கள் ரீசெண்டாக ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க, நிறைய தடங்கள் வந்தது. நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்க இதில் இல்லை, இது பண்ணாத, இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் நிறைய விஷயம் பண்ணாதையே இருந்திருக்கீங்க. அந்த விஷயம் நீங்கள் பண்ணாத இருந்ததுனால உங்களுக்கு நிறைய சோகம், உங்களுக்கு நிறையா ரிக்ரெட், அந்த தமிழில் எப்படி சொல்கிறீங்க, ரிக்ரெட்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு. ஓகே ஸோ அச்சச்சோ இது பண்ணலையே அப்படின்னு உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்குது. ஸோ இதனால் இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு தோணுது. திடீர்னு நான் இத்தனை நாளாக பண்ணணும்னு நினச்ச விஷயம் பண்ணணும்னு வரப்போகுது. இப்போ இல்லைனாலும் இன்னொரு நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் கொஞ்சம் வர வாரங்களில் உங்களுக்கு பண்ணணும்னு தோணும். இதனால் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய முன்னேற போகிறீங்க. நிறைய விஷயங்கள் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ரொம்ப நாளாக இவ்வளோ நல்லா சம்பாதிக்கணும், இந்த கார் வாங்கணும், இல்லை இந்த பொருள் வாங்கணும், இந்த லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும், அந்த மாதிரி இருந்த தாட்ஸ்லாம் ஸ்லோலி உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கையில் அந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டது, இல்லை இப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கனாலும், ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலும், அதுக்காக நீங்கள் பட போகிற கஷ்டம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. அண்ட் இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் நிறைய விஷயம் ஆரம்பித்தா, எதை நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமோ, இல்லை புதுசாக ஒன்று கற்றுக்கணுமோ, இல்லை உங்களுக்கு என்ன என்ன நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் பண்ண முடியும். ஓகே ஸோ எனக்கு அதுதான் மெயின்லி தெரியுது. இன்னும் 2 கார்டு நம்ம எடுக்கலாம். மெயின்லி இன்றைக்கி உங்களுக்கு கேட்க வேண்டிய மெசேஜ் இதுதான். எக்ஸ்ட்ரா 2 கார்டு நம்ம எடுக்கலாம். ஹெர்மிட் அகெயின் ஹெர்மிட் வந்து எனக்கு இந்த கார்டோட கனெக்ஷன் தெரியுது. ஸோ அகெயின் இது வந்து நீங்கள் எல்லாத்தையுமே பர்சனலாக வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் சொல்லாதீங்க. யார்கிட்டையும் வெளிப்படையாக நான் இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன்னு சொல்லாதீங்க. இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தனிமையாக சீக்ரெட்டாக நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே அண்ட் தென் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இது ரெண்டுமே எனக்கு அப்படியே லைக் வெரி ஸ்ட்ராங் கனெக்ஷன். அகெயின் நான் என்னென்ன கார்டு எடுத்தனோ அந்த கார்டுக்கு ஏற்ற ஒரு கன்ஃபர்மேஷன் தான் வருது இந்த ரீடிங்கில். ஸோ நீங்கள் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் சொந்தமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் சொந்தமாக முன்னேற போகிறீங்க. இதுதான் அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன். இங்கே தான் நீங்கள் போய் ராஜா மாதிரி இருக்க போகிறீங்க. ஓகே ஸோ அதுதான் இன்றைக்கியான ரீடிங்கில் இதுதான் உங்களோட மெசேஜ். ஓகே ஸோ உங்களுக்கு வீடியோ ஐடியாஸ் இல்லை கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். அண்ட் இன்பர்சன் ரீடிங்ஸ் நான் நிறைய பண்ணுறேன். நான் ரீடிங்ஸ் டாரோட் ரீடிங் பாஸ்ட் 4-5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். 4.5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது தெரியணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்குது. அப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன்.
இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய வீடியோ குவாலிட்டி எல்லாமே இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். ஸ்லோலி இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த சேனல் க்ரோ ஆகிறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் கிறிஸ்டல்ஸும் செல் பண்ணுறேன். எல்லாமே எனர்ஜைஸ். நான் ஒரு கிறிஸ்டல் ஹீலர். ஸோ எல்லாமே ஒரு நான் செல் பண்ணுற எல்லா கிறிஸ்டல்ஸுமே எனர்ஜைஸ் பண்ணி பவர் கொடுத்து தான் நான் செல் பண்ணுவேன். உங்களுக்கு கிறிஸ்டல்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என் வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிங்கன்னா நான் வச்சுருக்க எல்லா கிறிஸ்டல் ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு தெரிய வரும். அப்படி உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ண அவ்வளோ இதெல்லாம் இல்லை. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹாய் அனுப்புனா போதும். உங்களுக்கு கிறிஸ்டல் ப்ராடக்ட்ஸ் வாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னிங்கன்னா போதும். உங்களுக்கு நான் எல்லா கேட்லாகில் இருக்க எல்லா பொருளும் நான் அனுப்புகிறேன். எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி இவ்வளோ தான். நான் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அது வரைக்கும் பாய்.